தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் துருதுருன்னு இருப்பாங்க, அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையுமே எந்த ஒரு செயலையுமே செய்ய மாட்டாங்க. நீங்க ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் நல்லவங்களா கெட்டவங்களா, படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாலும் அதிக லெவல்ல இருக்குங்க. இவங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க. இவ்வளவு அழகான நற்குணநலன்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்களே. எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த பூமியில உயிரோட வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு, நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நிலை கூடிய விரைவில் மாறப்போகுது. உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அமோகமா மாறப்போகுது. தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இடம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, இந்த மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில இருக்காங்க. பாக்கியஸ்தானத்துல குரு பகவானும், லாபஸ்தானத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காருங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும், கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக துலாம் ராசிக்காரங்களுக்கானதுங்க. உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழா மாற்றக்கூடிய உறவு இந்த மாதம் இறுதிக்குள்ள வரப்போகுதுங்க. கலியுகத்துல கிரக நிலைகளின் மாற்றங்களே நல்லது கெட்டதுக்கு காரணங்க. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க. இந்த மாதத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமா இருக்குங்க. சனிக்கிழமைகள்ல பெருமாளை வழிபட்டா சனி பகவான் கருணை காட்டுவாருங்க. மகாலட்சுமியின் அருளால பொருளாதார ரீதியா ஏற்றம் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும், கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. புரட்டாசி மாத தொடக்கத்துல ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்துல இருக்காருங்க. விரயஸ்தான அதிபதி புதன் விரயஸ்தானத்துல இருப்பதால வருமானம் திருப்திகரமாய் இருக்கும். குருவின் பார்வை ராசியில பதிவதால நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் கை கூடி வருங்க. புரட்டாசி மாதம் புதன் பகவான் துலாம் ராசிக்கு வரப்போறாருங்க. இதன் மூலமா தொழில முன்னேற்றம், உத்தியோகத்துல உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் வரப்போகுது. வீடு கட்டுறது, வீடு வாங்குறது போன்ற எண்ணங்கள் கை கூடி வரப்போகுது. புரட்டாசி மாதத்துல குரு பகவான் கடக ராசிக்கு அதிசார கதியில செல்றாருங்க. இது குருவுக்கு உச்ச வீடா இருக்குதுங்க. குரு உச்சம் பெறுவதால ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வராருங்க. இதனால பதவியில மாற்றம் வரும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். குருவின் பார்வையால குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படுங்க. நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரியங்கள் நடக்கும். கும்பராசியில சனி வக்ரம் அடைவதால குடும்பத்துல உடல் நலக்குறைவு, மருத்துவ செலவுகள் ஏற்படும். சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டா சனியினுடைய தாக்கம் குறையுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. துலாம் ராசி குரு பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே வராதுங்க. மீனத்துல சனி வக்ர விரயத்துல சூரியன் இருப்பதால எலும்பு வலி,
ஆரோக்கிய பிரச்சனை, கடன் தொல்லை ஏற்படும். குடும்பத்துல நிம்மதி இல்லாம சண்டை சச்சரவு, தூக்கம் இல்லாம போகும். எதிரிகளால சூழ்ச்சிகள் ஏற்படும். ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. பயணங்கள்ல கவனம் தேவை. பண விஷயத்துல உஷாரா இருக்க வேண்டுங்க. சுக்கிரன் கேதுவோட இணைவதால கூடாத நட்பு கேடு விளைவிக்கும். அதனால யார்கிட்ட பேசினாலும் சரி, யார்கிட்ட பழகினாலும் சரி, நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு அறிந்து செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. துலாம் ராசிக்காரங்க துணிச்சலான காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. நியாயமாக நடப்பீங்க. வாழ்க்கையில நல்ல தீர்ப்பு வரும். பயணங்களின் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆன்மீகத்துல நாட்டம் வரும். தொழில் வியாபாரத்துல திருப்திகரமான நிலை இருக்கும். உத்தியோகத்துல முன்னேற்றம் காண்பீங்க. குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. துலாம் ராசிக்காரங்க பெருமாளுக்கு வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமைகள்ல திருப்பாவை படிங்க. விஷ்ணு பகவான வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமைகள் லக்ஷ்மி அம்மன் வழிபாடு செய்யுங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் எல்லாமே இந்த மாதம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா இருக்க போகுதுங்க. புரட்டாசி மாதம் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமா இருக்குதுங்க. செல்வம் பெருக போகுது. தொழில முன்னேற்றம் வரப்போகுது. திருமண பாக்கியம் கைகூடி வரப்போகுது. பெருமாள் வழிபாடு மூலமாக உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. சனிக்கிழமை விரதம் இருங்க. வெள்ளிக்கிழமைகளை லக்ஷ்மி பூஜை செய்யுங்க. விஷ்ணு மந்திரத்தை ஜெபியுங்க. உங்க ராசி கட்டத்துல குரு, சுக்கிரன், சூரியன், சனி இவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. கூர்மையான தராசு என்பதற்கேற்ப புத்தி யோசனையுடன் அதே வேளை கவர்ச்சிகரமாகவும் பேசி அனைவரிடமும் காரியங்களை சாதித்துக் கொள்ளும் துலாம் ராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அக்னியை போல சுடலாம். அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் கவனமாக பேசுறது உங்களுக்கு நல்லது. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்குங்க. நல்ல செய்கையினால மட்டும்தான் புகழை தக்க வைத்துக் கொள்ள முடியும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. நீங்க அரசு துறையில பணிபுரிந்தாலும் சரிங்க, தனியார் துறையில பணிபுரிந்தாலும் சரி, இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. பொருளாதாரம் சரளமாக கிடைக்க போகுது. உங்களுடைய புகழ் இந்த உலகத்துல நிலைச்சிருக்க போகுதுங்க. நீங்க சின்னதா பெட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருந்தாலும் சரி, நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. மனம் ஆன்மீக வழியை அதிகம் நாட போகுது. பேசும் வார்த்தைகள்ல அனல் வீச போகுதுங்க. நற்செயல்கள் செய்வதில் புகழ் வளம் பெற போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா, இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது. முழு மனசோடு நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும். உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான்
ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றதே கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும், குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. உங்களுடைய அனுகிரகம் அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த சூரிய பகவானுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும். உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும். நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு பயந்துதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்கார்? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார். உங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இந்த கலியுகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டுங்க, எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல ஒரு 10% பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. இந்த உலகத்துல ஒரு சராசரி மனிதனுடைய ஆசைகள் என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்க இது நாள் வரைக்கும் அடைய முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசை எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாம் காணல் நீரா மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுது. கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாம நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கீங்க. நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மத்தவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்துல 100ல 90% பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி, பழகும் போதும் சரி எச்சரிக்கையா இருக்கணும். உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்களை அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க. அடுத்ததா நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதம் தொழில எதிர்பார்த்த உதவி கிடைக்க போகுது. பகைகள் விலக போகுது. அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது. பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்க போகுது. ராசிநாதன் சந்திரனின் சஞ்சாரத்தால
எல்லா வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தர்ம சிந்தனை அதிகரிக்க போகுது. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. அடுத்ததா நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் இருந்த தகராறுகள் நீங்க போகுது. நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமிருந்து ஆதரவு கிடைக்க போகுது. நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்ற போறீங்க. உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்க போகுது. உங்களுடைய திறமை வெளிப்பட போகுது. சக ஊழியரிடம் இருந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுது. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது. அடுத்ததா நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதம் அருமையா இருக்க போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. மேலும் நம்ம விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்துல தங்கள் வேலையில் சிறு சிக்கல்கள் ஏற்படும். அதனை அழகாக செய்து முடித்து தங்கள் மேல் அதிகாரிகளிடம் பாராட்டை பெறுவீங்க. அடுத்ததா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. ஏனெனில் தங்களிடம் வியாபாரிகள் கடன் கேட்பார்கள். கொடுத்துவிட்டு பின்பு வருந்துவதை விட கொடுப்பதை தவிர்க்கவும். அடுத்ததா குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவீங்க. இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படும். ஆதலால் சிக்கன நடவடிக்கையை எடுப்பீங்க. அடுத்ததா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் தங்கள் திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க. அதனால நீங்க நினைச்ச கதாபாத்திரமும் கிடைக்குங்க. உங்க முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அரசு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனமுடன் படித்து எழுதி பார்ப்பது மிக நல்லது. நேரத்தை வீணாக்காமல் வெளியே சுற்றி திரியாமல் படிப்பது தேர்வு சமயத்துல மிகவும் சுலபமாக இருக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மனுக்கு புதன்கிழமைகள் தோறும் மல்லிகை மலர் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில நன்மைகள் எல்லாமே தொடர்ந்து நடக்குங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.